இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க வந்தாதானே அதை காப்பாத்த முடியும். வேற வழியே இல்லைண்ணே. நீங்க வந்துருக்கண்ணே. சரிம்மா நான் எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன். சரியா? நீ பக்கத்துலயே இருந்து பாத்துக்கம்மா. சரிங்கண்ணே. ஐயோ அக்கா, உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. எனக்குன்னு ஆதரவா இருக்கிறது என் பொண்டாட்டி மட்டும்தான். சமூகத்துக்கு பயந்து அவளை காப்பாத்தாம இருக்க முடியுமா? போகணும். பஞ்சுவை காப்பாத்த போயே ஆகணும். போயாகணும். பஞ்சு பரணி பாப்பா, என்ன இது? கடவுளே, இப்ப என்ன பண்றது? சனியா, காவலையே படாத. தப்பிச்சு ஓடவே முடியாது. சுத்தி ஆள் போட்டிருக்கு. ஆமா, உள்ள என்ன எட்டி பார்க்க? பார்த்தல 6 ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான்ட்டு. பரணி தானே பாக்கா? இந்த ஆர்ட்டுக்கு பாக்குற டாக்டர் இன்னைக்கு லீவா, அதனால பரணி தான் பார்த்துட்டு இருக்கா. நான் கேட்குற கேள்விகளாம் நீ பட்டுன்னு பதில் சொல்லிட்டேன்னு வெய்யே, எல்லாம் சரியா போயிடும். சொல்லண்டா. சொல்லலண்ணா. பரணி டக்குன்ட்டு வெயிட் நிப்பாட்டிடுவா. அப்புறம் மனைவி பொட்டுன்னு போயிடுவா. ஐயோ வேணாம். என்ன ஓகேவா? சம்மு, நீ எப்படி பேசுற? ஏலே, மொல்ல மாதிரித்தனத்தால தான்ல எடுத்தாவனா. உனக்கெல்லாம் இப்படிதான் செய்யணும். சம்மு, வேணாம் சம்மு. ஏ சண்முகம், பாக்குறதுக்கு கொஞ்சம் சனி அண்ணன் மாதிரியே இல்ல? ஆமா, சனியனோட டபுள் ஆக்டலா. அவர் பொண்டாட்டி செத்துதா உயிரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்காருலா. அதை விட சண்முகம், இப்ப நான் என்ன பண்ணட்டும்? பஞ்சக்காவை காப்பாத்துட்டுமா இல்ல அப்படியே விட்டுட்டுமா? பரணி பாப்பா, உன் காலை பிடிச்சு கேட்சேன். பரணி பாப்பா, என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்து தாயி. அண்ணா, என்ன பண்றீங்க? எந்திரிங்க. பரணி பாப்பா, தயவு செஞ்சு என் வீட்டுக்காரியை கைவிட்டுறாதம்மா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நீ எப்படியாவது பஞ்சவர்ணத்தை காப்பாத்திரு பாப்பா. இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்ல. நீ பிரசிடென்ட், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். என் வீட்டுக்காரியோட உசுரை மட்டும் காப்பாத்த சொல்லு. அம்மா, காப்பாத்துமா அம்மா. இல்லை, அவன் கெஞ்சதை பார்த்தா ரொம்ப பாவமா தான் இருக்கு. சரி, நீ போய் வைத்தியத்தை ஆரம்பி. இந்த ஆளை விசாரிக்கிற வேலையை நாங்க பார்த்துக்கிட்டோம். சரி, நீ வா. அவங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாவ, உனக்கு நாங்க கொடுக்குறோம். இங்க வா, வா பாத்துக்கலாம். வா. என்னாச்சு பரணி? உங்க வீட்டுக்காரர் உங்களை ரொம்ப லவ் பண்றாருக்கா? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உடனே எல்லா உண்மையும் சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டா இருக்கா? பாருங்க, அந்த ஆளு மார்க்கமான ஆளுதான். ஆனா என் மேல பாசம் அதிகம். ஏமா, குடிக்க தண்ணி கூட குடுக்கல. இருங்க அக்கா, இதோ வந்துட்டாங்க பாருங்க. அக்கா, இந்த டீயும் பிஸ்கட் வாங்கிட்டு ரொம்ப நல்ல வேலை பண்ணமா. இந்த பிஸ்கட்டையும் சாப்பிடு. இங்க வா, வா. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லல. எந்த உண்மை? எந்த உண்மை? ஒழுங்கா கேட்ட சொல்ல மாட்டேன். ஒழுங்கா கேட்ட சொல்ல மாட்டேன். எந்த உண்மையாம்ல? தாடி வேற. வா, இங்க வால. வா, வால. சொல்லு 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 சொல்லுங்க. சொல்லு சொல்லு சொல்லு. மாப்பிள்ள சார், சத்தம் வெளியில கேக்குது. ஆஸ்பத்திரி கொஞ்சம் மெதுவா சொல்றீங்க. உண்மையை சொல்ல மாட்டேங்க. ஏலே சனியா, இந்த வாட்டி உன்னால தப்பிக்கவே முடியாதுல்ல. உன் பொண்டாட்டியை காப்பாற்ற வேண்டாமா? காப்பாத்தணும். பிரசிடென்ட், நான் உண்மையை சொல்லிடுறேன்.
எனக்கு என் முதலாளி பத்தி தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்துங்க. என் பொண்டாட்டி காப்பாத்திருங்க. ஆமா சின்னையா, உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அட பாவிங்களா, இவனுங்க எல்லாருமே சேர்ந்து தனியனை என்ன செய்யறானுங்க? ஏய், வீடியோல எடுத்து ரெக்கார்ட் இந்த பண்ணல. ஒரு உதவி மட்டும் செய்யுங்கய்யா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சொல்லு, ஒண்ணு விடாம சொல்லு. சொல்லு. அட பாவி, சம்மந்தியையே காட்டி கொடுக்க போறியா? சொல்லு. ஐயோ, சம்மந்தி மாட்டிக்கு வர போல இருக்கு. உடனே தகவல் அவர்கிட்ட சொல்லணுமே. என்ன ரேஞ்சு? 300 மீட்டருக்கா? நல்ல லாங் ரேஞ்ச், மிஸ்ஸே ஆகாதுக்கா. லோட் பண்ணிருக்கா? ஆமாக்கா, ஃபுல் லோட்ல தான் இருக்கு. அக்கா, சான்ஸே இல்லக்கா. அக்கா, உன் டார்கெட் மிஸ் ஆக மாட்டேங்குதுக்கா. நீ என்ன விட பெட்டராவே ஷூட் பண்றக்கா. கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் வின்சென்ட். அப்புறம் இடம் எங்கன்னு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். லொகேஷனும் அனுப்பி வைக்கிறேன். அக்கா, நான் இப்பவே ரெடிக்கா. சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு வந்தா போதும். சண்முகம், என் மாமா கிட்ட இருந்து நீ தப்பிச்சிடலாம். ஆனா என் கிட்ட இருந்து வாய்ப்பே இல்லை. உன் உயிர் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுடா. பாத்திரம் என்ன விஷயம் இல்லாம நீ போன் பண்ண மாட்டியே? இப்ப பாத்திரத்துக்கு என்ன பிக்ஷ போடணும்? சம்மந்தி, ஒரு முக்கியமான விஷயம். அது சொல்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் சம்மந்தி. அந்த சம்முவம் பைய சாகணும். சரி சம்மந்தி, சொல்லிட்டீங்கல்ல, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். இடம் நேரம் எல்லாம் நான் புறவு சொல்லுவேன். உஷாரா இரு. எப்ப வேணாலும் நான் உன்னை கூப்பிடுவேன். சம்மந்தி, அப்ப நான் தயார் பண்ணி வச்சிடுறேன். போனை வச்சுட்டங்களா? ஐயா, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. பரவாயில்ல தம்பி, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி. இங்க பாருங்க, பாதிக்கப்பட்டது நம்ம 2 பேர் தான். இதுக்கு நிச்சயம் ஒரு நியாயம் கிடைச்சாகணும். நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா பேசினாதான் இந்த கேஸே நிக்க. தப்பான ஆளுக மேல கோவப்பட்டு இத்தனை நாள் பாவம் பண்ணிட்டேன். அந்த பாவத்தை சரி செய்யணும். நான் சாட்சி சொல்ல தயார். நீ கவலைப்படாத சண்முகம். டேய், என்னல வந்துட்டு இருக்காரா? சரி, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாரு. கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஆனா நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும். எனக்கு என்னவோ நிச்சயம் இந்த தடவை தப்பாதுன்னு தோணுது.